போட்ட அடங்கிடுவ மனிதா, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. சுமந்து அவ பட்டினிதான் கிடப்பா, நம்ம பக்குவமா பெத்தெடுக்க பத்தியந்தா இருப்பா. மூச்சடைக்கு முக்கூளிச்ச முத்த போல காப்பா, அவ முந்தானையில் தொட்டில் கட்டி முத்தோ 100 கொடுப்பா. பெத்த புள்ள துடிக்கும் போது பெத்த புள்ள துடிக்கும் நடந்து வரும் தெய்வம் தாண்டா தாயி, அத புரிஞ்சுக்காம பித்த மனச தவிக்க விட்ட பாவி. ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. சினிமாவுல காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளோ, நிஜ வாழ்க்கையில காதலிச்சா பலிக்குதப்பா பல்லோ. உறக்குறப்போ தலையிலதான் எழுதி வச்சதப்பா, ஒரு பொண்ணு ஆணு இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா. காத்துக்கு ஒரு வேணியில் காத்துக்கு ஒரு வேலி இல்ல, காதலுக்கும் வேலி இல்ல. ஜாதி மத வேதம் என்ன, சாத்தானுக்கு வேதம் என்ன, நிழலும் மிதிச்சு அழிக்க வந்த முட்டாளு. பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கும் நீ கேளு, தெரிஞ்சும் ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்ட வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. மஞ்சவையில் அடிச்சு மலவாய கட்டுதில்ல, மஞ்சவையில் அடிச்சு மலவாய மஞ்ச வெயில் அடிச்சு மலவாய கட்டதில்லை. மஞ்ச வெயில் அடிச்சு மலவாய கட்டுதில்ல, கொஞ்ச வெயில நம்பி தஞ்சம்னு நானு வந்தேன், கொஞ்ச வெயில நம்பி தஞ்சம்னு நானு வந்தேன். திருப்புவனம ஊரு என் மூக்காயிதா பேரு, திருப்புவனம ஊரு எங்க மூக்காயிதா பேரு. கேக்குதையா பக்கத்துல ரொட்டு மேல, படிச்சத கேக்குதையா பெரும்பச்சேரி ஊருக்குள்ள, வெடிச்சத கேக்குதையா வெடிச்சத கேக்குதையா வேடிக்கையா ஊருக்குள்ள. பாத்துட்டு வர போறேன் சும்மா பயம் இல்லாம வாரேன், நான் பாத்துட்டு வர போறேன் சும்மா பயம் இல்லாம வாரேன். பயனுக்கு நீளுதையா தாயி புள்ள போல வந்து, பயனுக்கு நீளுதையா தாயி புள்ள போல வந்து, ஒரு பேரை கேட்டுக்கிட்டு என் சாமி ஒரு பேரை கேட்டுக்கிட்டு ஒட்டுரையா கிட்ட வந்து முட்டத்தனமாக நினைச்சு கட்ட வரைகளை
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டே. ஏன் இங்கேயே பார்க்குற? ஐயோ, என்ன நேரத்தில் கல்யாணம் பண்ணி என்ன நேரத்தில் கல்யாணம் பண்ணி டெல்லி சர்ச் மாதிரி இருந்தேன். இப்போ காக்காலையை விட மோசம் அலையிறேன். எங்கே காக்காலையை விட மோசம் அலையிறேன். இங்கே எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? எதுக்குமா வந்திருக்க? நம்பிராஜ வீட்டில் வேலைக்கு வந்திருக்கோம். வேலைக்கு வேலை செய்கிற எல்லாரும் நாங்கள் 4-5 பேர். அத்தாச்சி அத்தாச்சி இதுக்கு தான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுங்கிறது. என்னைய பார்த்தா அத்தாச்சி அப்பத்தான் இல்லையா? அப்பத்தான் சொல்லு. எனக்கு எப்போதுமே நீங்க அத்தாச்சி தான். எல்லாமே அத்தச்சே வந்திருக்கு. ஆமாம், நம்பிராஜ வீட்டில் எல்லாரும் வேலை பார்க்குறான். நம்பிராஜன் வேலை பார்க்குறீங்களா? நம்பிராஜனை வேலை பார்த்து அவர் எனக்கு மேலே ரொம்ப லேடுபாடு ஆகிட்டாரு. என்ன வேலை தெரியுமா பார்க்குறோம்? ஆளுக்காள் ஒரு வேலை பார்க்குறோம். பாதி பேர் கருதை அறுக்கிறாங்க, பாதி பேர் களை எடுக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் முக்கியமான. நீங்கள் என்ன கரும்பு கடிக்கிறீங்களா? கரும்பை கடிக்க மாட்டேன், பல்லில் கூசும். அதனால சப்புறதோட சரி தண்டி வார்த்தை கேட்டுட்டேன். அதை பண்ணலை, சமையல் பண்ணுறேன். நல்லா சமைப்பேன். அப்படியாயா? ஆமாம். என்னென்ன சமையலாம் சமைப்பேன் தெரியுமா? என்னென்ன சமையல்? தயிர் சோறு. பிசு பிசுன்னு இருக்குமே, அது லைட்டாக வரட்டி கிண்டனா போதும். ஆமாம், வரட்டி இழுத்து கிண்டன. அதை விட நம்பிராசனுக்கு பிடிச்ச சோறு ஒன்று இருக்கு. ஆமாம், அது எப்படியெல்லாம் கிண்டனே தெரியுமா? அடுப்பை பற்ற வச்சு வடச்சட்டியை தூக்கி அதில் டிங்குன்னு அப்படி வச்சுட்டேன். அது யார் விட்டு குடம்னே தெரியல, உடஞ்ச எனக்கு என்ன. வடச்சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சேன். சரி, இந்த தண்டி ஏன் பார்த்தா அத்தை தண்டியா இருக்கு. விறகு கட்டை பண்ணி வேற வேற விறகு கட்டை. அதானே, விறகு கட்டையே உள்ள தள்ளனி எரியலை, தீ பற்ற வைக்க முடியலை. பொடி பொடி சொல்லியா உடச்சி வடச்சட்டியை தூக்கி வச்சு, சரி, அப்படி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு சும்மா கிண்டுனா நல்லா இருக்காதுன்னு சோறாக்கி தனியாக வச்சுட்டு லைட்டாக புளியை ஊற்றி கிண்டி இப்படியெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அதை விட என் மச்சான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. தாத்தா வந்திருக்காரா? ஐயோ, தாத்தாவா? எத்தனை தட்டி வார்த்தை. நீங்க எனக்கு அப்ப தானே அவர் எனக்கு. அப்ப தாத்தாதே, உங்க தாத்தா வந்திருக்காரு. என்னைய செஞ்சது மாதிரிலாம் நீங்க செஞ்சிடாதீங்க. தாத்தா செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஆமா, தாத்தாவுக்கு நிறைய பேர் கம்பெனி கொடுக்க அலையுதுங்க. அப்ப தாத்தா நீ குறப்படம் நிறைய பாப்பாரோ? அவரு செல்லை எடுத்து குரோமில் போய் செக் பண்ணி பாருங்களேன், எல்லாம் அச்சடி பிரிண்ட் தான். ஆமா, அதனால தாத்தாவை கூப்பிடுறோமா? கூப்பிடுவோம். மச்சான், பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அண்ணே வாங்கண்ணே, அதே ஊர் தானே, கோவப்படாதீங்க. வாங்க, அப்பச்சி ஆக்கிட்டாங்களே கண்ணனே. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே புத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவேன் கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி பிராய்லரோடவே, ஆட்டுக்கறி கோழிக்கறி பிராய்லரோடவே ஆக்கி வச்சு மீன்குழம்பு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் செவரொட்டி, ஆனா கிடைச்சதெல்லாம் கேப்ப ரொட்டி காப்புரொட்டி. ஈசு விட்டி ஹீரோ ஹோண்டா நாங்க கேட்கல, சுட்டி ஹீரோ ஹோண்டா நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் ஓட்ட வண்டி, ஆனா கிடைச்சதெல்லாம் முங்கு வண்டி. நாங்க கேட்டதெல்லாம் ஓட்ட வண்டி, ஆனா கிடைச்சதெல்லாம் முங்கு வண்டி.
நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் இருக்க வீடு, ஆனா கிடைச்சதெல்லாம் தாரு ரோடு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. குண்டா ஜாம சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அப்பத்தா விட்டு கப்ளிங்க பெங்கல வச்சுத்தான். அப்பத்தை விட்டு மூக்குத்திய பெங்களை வச்சுதான் எங்க எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு வேலை கிடைக்காட்டா சிமக்கர்ல வண்டி போட போறோம். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு ஓ வைக்க போறோம். இந்த பாட்டுக்கெல்லாம் அறந்தாங்க பக்கம் சரியான கைதட்டு. அப்போ பேசின காசை கொடுங்க, போயிட்டு வரேன். நான் விதைச்ச என் சோளம் நாற்று இப்படி ஒடிஞ்சு போய் கிடக்கலாம். எச்சுது போய் இடம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 8 வண்டி தண்ணி விட்டாலும் ஓடுற அளவுக்கு அக்காவா போய் யார் வத்த பிள்ளைகளோ அந்த ரோட்டில் இருக்க பொம்பளை முக்காடை எடுக்கிறீங்களா எரியவா? எதுக்கு இப்படி முக்காடை போடுறேன்? ஏற்கனவே முக்காடை போட்டுதான் என் கூட்டமே இல்லாமல் போச்சு. வடக்கதலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருமுட்டே தெக்கதலை வச்சு தெருவாக்கி விட்டானே இந்த மேடையே. என்னத்தா பனி விழுகுதான்? எதுக்கு நீ நான் வர்ற? ஏன் ரோட்டில் விழுந்து சிரிக்கிற? நீ சிரிச்ச சிரிப்பு எதில் முடியுதுன்னு பார்க்குற. எங்கள் அப்பா அன்னைக்கே சொன்னார், வர வர நாடகத்துக்கு கூட்டம் இல்லைப்பா, ஏதாவது புளியாவரம் பாடுறான்டார். இப்போ கொட்டை விட என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் போக முடியாது. பண பிரச்சனை. விடிய விடிய நடத்தாட்டாலும் பெரும்பச்சேரியில் மிளகாத்தூள் கூட காசு வாங்க முடியாது. எங்கள் மச்சான் கார்த்திகைக்காரன் நாடகம் பேசுனதுலேருந்து நீ தூங்க விடலை. இப்போ ஒரே தான் தூங்க போட்டி. மச்சான் எங்க 2 மச்சான், ஈபி மச்சான், ஓதுற மச்சான். சரி மச்சான், காசை ரோசக்காரனா கொடுங்க. எவ்வளோ கூட்டம் போனாலும் இப்போ இருக்க ஆளுக தான் ஞானமான ஆளுகள். உண்மை அதான். ஏன்னா இவங்க வெளியூர் நடிகர்கள் நம்ம ஊரில் வந்து முனிகினி அடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பாக இருக்கைவாரு. அதை நினச்சி நான் பெருமைப்படுறதா புத்தகத்தில் வர முடியாதுடா ஐயா. பிள்ளத்தி முத்தண்ணே நீட்டி நிமிர்ந்துட்டேன். பார்க்கடலில் பள்ளி கொள்றியா? என்னத்த சொல்லு நீ பொத்து. நான் சொல்லி சொல்லி நீ எதிர்த்து பேசுகிற. காசை வெட்டி போட்டுருவோண்டா உன்னைய. அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் வந்து நிற்கிறேன்னா இந்த பொம்பளை ஆளுக்கு பூரா என்ன தெரியுமா நினைக்கிங்க? ஏதோ பாவங்க கெடா உரிப்பான் போல ஆள் துண்டு குண்டுமா இருக்கான். லேது லேது. ஏ முருகா, டீயை தலையில் ஊற்றி விட்றா. எதிர்த்து பேச அங்கப்பாண்டி லாக் பண்ணுப்பா. ஏய் நம்ம தகடை எடுத்து லைட்டாக புட்டு வைங்கடா. கடற்கொடன்னு உதவிட்டான். குறிஞ்சி நாட்டு தலைவனுங்க அப்பா. தலைவர்னா என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வரேன்? வீட்டில் இருக்க வேண்டியதானே. யாரு பொண்ணுத்தாய் பேரன்னா? நான் தான்டா. அந்தாண்டாவா? அது என்னடா கிடவுக்குள்ளே கடந்து பேசுகிற மாதிரி கேட்குது. அப்படிதான்டா எனக்கே கேட்குது. சரிடா, ராங் நம்பர்ரா. எங்க அப்பா பேரு கோயந்தா. கதையே மாத்திட்டாங்களப்பா. உண்மைதான். அது எங்கள் பங்காளி மைங்கப்பா. எங்கள் அப்பாவோட அப்பா இருக்கார்ல, ஒரு பேர் கோயந்தாதேன். அது கரெக்டாக சொல்கிறான். கைதட்டலாம். அப்போ கதை தெரியுது அவனுக்கு. நீங்களும் கைதட்டுங்கடா, அப்போ தானே ஊர் நம்புவோம். எதுக்கு 7 பேரை வச்சுக்கிட்டு என்னத்த இந்த குபேரன் பொம்மை மாதிரியா? நம்பிராஜன் நாதம் என் ஜீவனே கோய்தோ. அதிசய போலா காய்ச்சிருக்காங்க.
ஐயோ இதில் எவன்டா வந்தவன் போட்டு எச்சி இருக்கு கேட்டாலும் அதே தொடச்சிட்டு வாயில வச்சு. இல்லை நம்பிராஜனோட மகன் எங்க அம்மா சொல்றாங்க அம்மா. சும்மா எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. என்ன அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமா? அம்மா சுடுகாட்டில் இருக்குமா? இல்லை ட்ரம் செட்டில் முன்னாடி வரைஞ்சிக்கிட்டே ஆடும். உங்க அம்மாவா ஒழுக்கமா இருக்கும் 5 ரூபா. எவன் கூடி கட்டான்னு வெத்தலை ஓட துப்ப டீ குடிக்க அம்மா பெரிய சர்க்கர் மயன். சர்க்கர்னா என்னடா? சரி மொட்டை நாக்கு ப்ரோ. எங்க ஆத்தாவும் அப்பனும் ஏத்தா அந்த 3 தங்கச்சி இங்க வாங்கத்தா 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 அங்கிட்டு வாங்கத்தா நான் வத்த சீதை அதுக்கு மிரண்டுருச்சுங்க. வேற புள்ள பிடிக்கிற மாதிரி நிற்கிறார். தங்கச்சி அன்னை மூச்சியை பார்த்துட்டு போத்தா எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன் ஈகி அதுக்கு பறிஞ்சு ஓதுகடா. இதுக்கு எப்படி வந்துச்சு தூக்க வரிச்சில? இந்த பொம்பளை எதுக்கு தான் இப்படி அதிசயமாக சிரிக்கிறிய? ஏன்னா நீ என்னென்ன இப்படி உட்காந்துருக்க பத்திரம் எழுதுற மாதிரி நல்லா சிரிக்கட்டும். அதுக்கு தான் எங்கிட்டு வாங்க தாய் இப்படி வாங்கலேன். நீங்கள் சிரிக்கதே எனக்கு வந்து நல்ல நாடகம் போகுமா? நல்ல நடிப்பாங்கன்னு சொல்லுனே. அப்படி சொல்லு. எங்கள் ஆத்தாவும் உங்கள் அப்பனும் உங்கள் தாய் தேப்பே உங்களை எப்படி வளர்த்தாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஐயா. ஆத்தா எங்கள் ஆத்தாவும் அப்பனும் டொங்காசு போட்டு தான் வளர்த்தாங்க. சிரிச்சதுனால உன்னை வர்றேன். வெட்டியே ஒரு மொட்டாரி வெட்ட நல்ல ஜோக்கு ஊட கூட பேசாது. அடே சொல்ல ஒருக்கடா தம்பியலா என்னடா மைண்ட் வாஷை கேட்ச் பண்ணிட்டா. அண்ணா ஆதாரம் இல்லாம எந்த வேலைக்கும் போகாம சொந்த வேலையா எங்க அப்பா 40 வருஷமா 7 பிள்ளையை பார்த்தார். சொந்த வேலை தான். ரொம்ப நல்ல மனுஷன். நான் மச்சான் சொல்றாப்புல. எங்க அப்பா 7 பிள்ளையை பார்த்த எங்க அப்பா போகாத கோயிலே இல்லை. மறுபடியும் 8வது பிள்ளைக்கு போனாருங்கய்யா. பொம்பளை பிள்ளை வேணும்ட்டு அப்பத்தா போட்டிருந்த இந்த தோடு மூக்குத்தியை போட்டு அழகு வாக்க ஒரு பிள்ளைன்னு எங்கள் அப்பத்தா சொன்னுச்சு. 8வது பிள்ளைக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட போய் கெஞ்சினாரு கதறினாரு. பரவாயில்ல இவன் ஓரளவுக்கு சோக்கா காப்பாற்றி விடுறேன். என்ன அப்படின்னு இவன் அடமான வயசுல டஸ் போய் எங்கள் அம்மாட்ட போய் கெஞ்சினார். நங்கை மோகினி இன்னொரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும்ட்டார். ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு இடம் கொடுக்கல. ஒரே ஒரு வார்த்தை எங்கள் அம்மா சொன்னிச்சு, இதுக்கு மேலே கருப்பப்பையில் எந்த இடமும் இல்லை, வேணும்னா பரம்பக்கூடி சவுளி கடை கட்டப்பை இருக்குது 2, அதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டுச்சுங்க அம்மா. கட்டப்பையில் எப்படிண்ணே பண்ண முடியும்? நீ கவுண்டிங்கில் கரெக்டாக இருக்கே மிஸ்டர் மியூசப்புறம். தங்கச்சி வந்துருச்சுங்களா? தங்கச்சி லொல்லா கட்டப்பை ஜோக்க கேட்டு வந்துருச்சு. அன்னை நடிக்க பெத்த தாயி தங்கச்சி எங்கள் அன்னைங்கெல்லாம் பேடிக்க வாக்க நம்ம குடும்பமே பாரு. இங்கே ஒரு அக்கா சிரிக்கிறியா இருமுறியா? அட்டா அதுக்கு சிரிக்கலை. என் தங்கச்சி வள்ளி வரும்போதே இந்த நிலைமையா இருக்கே. நாரதர் நிலைமை, ராசவாட்டு நிலைமை. என்ன நீ என்னென்ன தூக்க வரிசையிலேயே பேசிக்கிட்டே இருக்க? என்ன நீங்க என்ன நீ ஏனே புலம்புற? வயிற்றுச்சல இருக்கா? அப்புறம் 50,000 எடுத்துட்டு வா, நாளைக்கு போடுவான் நாடகம். வயிறே எரியாது. அப்படியா? ஒரு கட்டிங் தரேன் சாப்பிட்றியா? இந்த பிளாக்கில் ஹோட்டலில் கதிரேசி அவனை கூப்பிட்டாடா. எனக்கு கிழக்க கீநாடு, மேநாடு, தெற்கு நாடு, வடக்கு நாடு, எந்த நாட்டிலையும் எனக்கு பொண்ணே அமையலை. என்ன உனக்கும் கட்டப்பையை கொடுத்துட்டாங்களா?
ஏ சிரிச்சது அது என்ன வெக்கமாயிரு உனக்கு? சிரிச்சிட தானே. ஏய் நீ ஒரு மாதிரியாவே நாடகத்தை கெடுக்கிற மாதிரியே தெரியுது. எந்த ஊர் ப்ரோ? அன்பா தண்டை கட்ட போற. எனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்கல. என்னத்த சொன்ன? ஆனா நீங்கெல்லாம் பொழைச்சுக்கிறியா தாய்? முகம் தெரிஞ்சிருமா? இன்னார் ஒண்டாட்டி தான் சிரிச்சுன்னு சொல்லிடுவாங்களா ஊர்ல. முக்காடை போட்டுனா அடுத்த விட்ட வரும்போது வாக்கூறு ஓட்டுவா மாட்டு. இங்கிட்டு சிரிக்குது நல்லா இருப்பியத்தான். போறாங்க பிள்ளையெல்லாம் கிறங்கிருச்சு. வெட்டு அப்படி வெட்டு அப்படி. எத்தனை கணை உடைஞ்சிச்சோ, எத்தனை சாந்து சட்டை நெளிச்சியோ. கொலை வெட்டு டூட்டி. இப்போ எங்கள் ஊர் பக்கமோ இங்கேயும் அப்படி நடக்குது எனக்கு தெரியல. எங்கள் ஏரியாவில்னே பெரிய ஊரணி வெட்டுறதுக்கு சேஜிபிக்கு ஆளுக்கு 100 ரூபா வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. அது தோண்டிடுது. இதில் கட்டையை பஞ்சுறாங்க. அது எப்படி இங்கிட்ட அதானா? இந்த காசெல்லாம் லெவிக்காது. தங்கப்பாண்டி அதானடா. தங்கப்பாண்டி பதிச்சிருக்காங்க முடியாடா. எனக்கு எதுவும் பொண்ணு கிடைக்கல ஐயா. உங்கள் வீட்டில் பழைய ஓடாத வண்டி செகண்ட் ஹேண்டில் தான் உங்கள் தங்கச்சி கட்சி இருக்கா? இருக்கு மச்சான். நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே பத்தாது. அது என் தங்கச்சிடா. சரிடா. ஆள் எப்படி உம்போம்? என்னது ஆள் எப்படி இருக்கும்ட்டே? வேரில் ஏறுறதுலேருந்தே பையன் கேள்வி கேட்டாலும் எல்லாம் பண்ணுவேன். என் தங்கச்சி. இல்லை இவங்களுக்கு எந்த நோயும் வராதுடா. உண்மை அதே. வாய் விட்டு இப்படி சிரிச்சிட்டாலே எதுவுமே இருக்காது. அதுக்கே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவங்கள சிரிக்க வைக்கணும். அதே இப்போ தட்டுன தட்டு தாப்பா உண்மையான தட்டு. உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? ஆள் அவ்வளோ அழகா இருக்குங்க. ஒரு 2 கிலோவில் வருமா? எத்தனை கிலோவில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஐஸ்வர்யா ராய் மாதிரி, மைசூர் ஆப்பிள் மாதிரியே இருக்கும். கடிச்சு கடிச்சு திங்கலாம். போய் கூட்டி விடுங்க. இந்தா கூட்டம். ஹீரோவில் துணி சிக்காமல் போங்க. ஏழை மேடையை கவுத்தி விட்டுருவான் போலையாடா. அவனுக்கு ஒரு அறை இருக்கு சொல்லாதேடா. என் வருங்கால என் பொண்டாட்டி வரப்போகுது. இந்த பெரும்பச்சேரி பொம்பளை கூட வாய் அடைச்சி நிற்கணும். அழகுல மச்சான் என் தங்கச்சி வந்துருச்சு. இல்லை தங்கச்சியை கொண்டு வரையா இல்லை புளியை இது பண்ணி கொண்டு வரையா? ஏன் மச்சான் இந்த வேக்கூர் காலை எங்கனையே பார்த்துருக்கனே. கனவு கனவு கண்டிருப்பியாங்க. என்ன இல்லை பொண்ணு வாக்க பொண்ணு கொண்டு வரையா இல்லை பிரேதத்தை அறுக்கிறதுக்கு மார்ச்சரிக்கு வண்டி கொண்டு வரையான்னு சொல்லியாடா? என்னடா அது? உங்களை பார்த்து வெக்கப்படுதுங்க. அப்படியா? கொஞ்சம் 1/2 கிலோ கம்மி பண்ண சொல்லுங்க. இந்த கெந்திர காலை எங்கனையே பார்த்துருக்கேன். தங்கச்சி கொஞ்சம் வயசா கிளட்டு முண்டியாடா. மண்டை பொட்டை உறைஞ்சி போய் கிடக்காடா. என்னடா என் தாலி? இல்லை மச்சான் பியூட்டி பார்லரில் போய் டை அடிச்சிருக்கு என் தங்கச்சி. அப்படி முத்து சிரிக்க முடியலன்னா வீட்டு நாடி போடா. ஏன்டா நீ வேற இந்நேரத்தில் 108 வர சொல்கிற மாதிரி. அது சிரிக்க முடியலையா? அது உங்கள் தங்கச்சி குரல் வளர்த்த நாள் லேசா நீர்க்கசிவா பார்க்க நல்லா பரிசோதனை பண்ணுங்க. ஏன்டா நான் சரி டாக்டர் குரல் குரல். இங்கிட்டு தூக்கி வைங்கடா. அவங்க பாவம் என்ன பெரிய தாள். எங்கள் அண்ணன் வேல்ராஜ் கேமராமேனு. அவங்க ஒரு இடத்துல ஊண்டுனா மறுநாள் பேத்தானே எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க எப்படி திருப்புவாங்க? ட்ராலியா? அன்னைக்கு ட்ரோனை விட்டுக்கிட்டு புளிய மரத்து மேலே விட்டுவன். ட்ரோனை இலைகளெல்லாம் ஒடிஞ்சு அது ரெக்க ஒடிஞ்சு அதை மறியும் போய் ஒட்டி வச்சு வைக்கிறோம். தங்கச்சி குரலில் இது பண்ண சொல்லுங்க. குரலை பார்க்கணும். நான் இதோட பரம்பக்குடி போகணும். பாடுமா? போனா நான் பேச மாட்டேன். ஏன்னா தமிழை சுட்டு தின்றது மாதிரி ஒரு குரல். தங்கச்சி என்னை ஒரு தடவை அவங்க வாயால் அத்தான்னு கூப்பிட சொல்லுங்க. அத்தான் கூப்பிடுமா? அத்தான் என்னடா பணமட்ட நாரை உரிச்சது மாதிரி ஒரு தொண்டையா?
பனி அடிக்குதுங்க. பவான்பே பூஜை உண்டு. நீ புலங்கண்ணியா கேட்ட கூட மெதுவா தந்தி அடிச்சானி ஓ மச்சானே மச்சானே மச்சானே. ராத்திரியில் பாடும் பாட்டு தூக்க தூக்க ஆசையாச்சு. ஒம்பூர் சேனாகத்தான் போன ஜன்ம பூஜை வச்சு எல்லாம் உன்னால ஏய் ராத்திரி அண்ணே எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. ஏன்டா தங்கச்சி ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மனச்சாச்சு இல்லையா? ஏன்டா இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்ச? கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுக்க. ஏண்டா யாரு கிளி யாரு குரங்கு? வாங்க மச்சான். இல்லை என்னடா அது இருதல பாம்பு ஓட்டுக்குள்ள கோர்த்தது மாதிரி மண்டைங்க அதுங்க. உங்க அண்ணன் அடிச்சு கொடுத்துருஞ்சா. என்ன தங்கச்சி அளவு சரியா வைக்கிறேன்னு காதோரம் சுருண்டம் தொடர வலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. கல்யாணம் முடியும் உள்ளலாம் அந்த ஈர கரையா முத்த மூடுத்தா தொட்டு கொடுத்துறியாதா? ஏன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிதான். பிடிக்கலையா அமிர்தம்? தங்கச்சி அமிர்து அண்ணே அண்ணே ஆசையை நிறைவேற்றுறா. ஏலே நீ பூரான பிடிச்சி நெஞ்சில சாச்சது மாதிரியே இருக்குடா அது மண்டைங்க அதுங்க. அண்ணே நான் உன்னை விட்டு நான் எப்படின்னு போறேன்? அப்ப நான் வளகாப்புக்கு வாரேன். தங்கச்சி நீ எப்படி நீ மட்டும் ஒத்தையில கட்டில படுத்து கிடப்ப? அவ சோஞ்சுக்கிட்டே இருப்பார். ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தங்கச்சி எப்படி கொடுமைப்படுத்துறானே. உனக்கு பிடிக்கலைண்டா நீ சொல்லிரு. நீ அதுக்காக நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கொல்ல பாக்குறியா? என் கல்யாணத்துக்கு நீங்க 6 பேரும் யூடியூப் எடுத்துடணும்ப்பா. கல்யாணத்துக்கு எடுக்க பார்க்கறதுல இல்லை கருமாருக்கு எடுக்க சொல்றியா? வேணாம் அப்படிலாம் உன்ட்ட நான் போல போல. ரஞ்சிதா 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 நீ குஞ்சுதான். ரஞ்சிதா பெண் மனசு ஆழமன்று சேச்சிபிக்குத்தான் தெரியும். ஆமா அதுதானே ஓட்டி பார்க்கும். இப்படி ஒரு பொம்பளை யாராவது பெரும்பச்சரில் பார்த்துருக்கலாப்பா? இங்கே நான் பார்க்குற ஆம்பளைக்கு பூரா என்ன ஒமட்டுமே கஞ்சி குடிச்சா ஒமட்டுமே. ஆம்பளைக்கு ஏன் ஓட்டுது? இதை மூடுத்தா இது வேற TS50 ஹெட்லைட்டு மாதிரி. ஆனால் தொப்புலே இல்லாத பொம்பளை என்னைக்கு மண்ணு மேவுன மாதிரி மேவி மரியாதையா பேசிட்டு தெரியும். நான் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு தெரியக்கூடாது. ஏய் முத்தண்ண போயிருங்க. மூக்காயி யாரு அது? என் இளையதாரம் மூக்காயி. மூக்காயா? இந்த 2 ஒண்டாட்டியை நான் கட்டி எப்படி இருக்கேன். என்னைய மாதிரி யோகக்காரன் யாதும் கிடையாது. இது கிரு மாடு, இது கிட மாட்டு தொத்த பசு. இவ யாரு? ஏன்னா நீ எனக்கு இளையதாரம். அதனால இந்த ஊர் உலகம் பெரும்பச்சேரி மட்டும் கிடையாது, எந்த ஊராக இருந்தாலும் இளையதாரத்தை ஐயா எம்கேஆர் உன் பொண்டாட்டி நேற்று பரம்புக்குடி சந்தையில் இளைய வடியாவை பார்த்தேன், இளைய வடியாவை பார்த்தோம்ன்றாங்க. இளைய வடியா இவ தேவ உங்க அக்கா. கனியெல்லாம் கை தட்டிட்டு இருக்கிறாங்க. ஏய் உனக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் மச்சான் அப்போனா டெய்லி பருத்தி எடுப்பீங்களா மச்சான்? நீ இங்க எதுக்குடி வந்த? இங்க புடுங்கிறதுக்கு. என்னத்த புடுங்குற? இது யாருடி? நான் போயிடுறேன். இது யாரு? நான் போயிடுறேன். நீ ஆள் முரட்டாளா இருக்க தூக்கி போட்டு அடுத்தாலும் அடிப்பேன். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேணாம்.
இங்க வா. நான் பாரு என் புருஷனை பொத்தி பொத்தி வச்சிருந்தேனே. நானும் தான் கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும். ஏய் இங்க வா. ஏன்டா என்ன போட்டு உளுப்பி எடுக்கிற? ஏன் இப்படி எடுக்கிற? ஏன்டா அவதாரி பேல? நீ எதை நான் என்ன பாவம் செஞ்சானா? என்னத்தை காமிச்சு என் புருஷனை மயக்க? நான் பெத்தேன் பிறந்தேன். எந்த ஊர்ல புருஷனை வந்து பொண்டாட்டி பெத்தையான் பிறந்தானோ நீ என்னதான் கும்பிட்டு விழுந்தாலும் என் புருஷன் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் தெரியும். எந்திரிப்பா. நான் இளங்கொடிய போட போறேன். ஏண்டி குந்தாணி சிரிக்கி? ஏண்டி நரம்பு வத்தி? என் வாழ்க்கையில் அடி அடியே உன்னை இதுல இருந்து ஏண்டி நீ நரம்பு மாதிரி இருந்துட்டு என்னைய போட்டு என் புருஷன் என்ன ஏய் இது என்னடா இது கருந்தூணு மாதிரி இவ எனக்கு படவடன்னு வர்ற டேய் 108 அடிங்கடா. ஐயோ என் புருஷன் என்ன ஏய் பாவம் செஞ்சையோ? முளைக்குச்சி மாதிரி குத்துது இது. என் புருஷன் என்னத்தை காமிச்சு மயக்கின? ஏய் ஐயோ எந்த யூனிட்டை காமிச்சிட்டு என் புருஷனை ஏய் மயக்கின? இத பொத்துடி. இது என்னடி குத்துது எனக்கு? என்ன அவதாரி பேல அத போய் இலைய முடியாவா? இது இலைய முடியாவா? என்னை பருத்தி முடியான்றீங்க. நான் பருத்தி எடுக்கையில கண்ணத்துல அடிப்ப கிண்ணத்துல அடிப்பேன்னு பார்த்தா கண்ணத்துல தான் அடிக்கிறேன். மச்சான் பருத்தியில பஞ்சு வந்துருச்சா? வச்சுக்கிறியா வாயில? ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம். ஆமா சண்டை வேணா. ஏய் மேடையை உடைக்க போறாங்க. ஐயா அப்பா உன் புருஷனை நீயே வச்சுக்கத்தான் நான் சும்மா கூட இருந்துட்டு போறேன். நான் 2 வெள்ளரிக்காய் கேரட் இதுக்கெல்லாம் வாங்கிக்கிறேன். நீயே வச்சுக்க. இங்கே வச்சு கடிச்சுக்கிறேன். எனக்கு வெள்ளரிக்காயை வச்சு என்னடி உன்னோட பண்ணுவ? முடியாது சாமி. வெள்ளரிக்காய் யானை தும்பிச்சங்கை போட்ட மாதிரி இருக்குமே. ஐயோ உன்னோட முடியாது சாமி. ஆத்தா ஏன் உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. நீ மூடுடி. நீ தானே அங்கே போய் ஆட்டிக்கிட்டு திரி. எனக்கு வேணாம். இந்த பொழப்பும் சரி. உங்ககிட்ட இருக்கு ஆட்டுவ, என்கிட்ட என்னடி இருக்கு நான் ஆட்டுவேன். என்னடா ஸ்ராக்ஸ் எடுத்த மிஷின் மாதிரி இருக்கு. என்னடா இது? என்னடா இங்கே களியில சிரிக்கிறது என்னடா மச்சான் அவளுக்கு ஒரு லவுக்க தச்சு கொடுக்க வேண்டியதானே? சைஸ் சேரல, சேரலையா? சாயிண்ட் பூரா பிரியுது. நான் என்ன செய்வேன்? அங்கேயும் சேரலையா? இதுக்கு தானே பிறந்தேன். தங்கச்சி ஏ மச்சான் மச்சான். ஏய் தங்கச்சி என் மச்சானுக்கு உதட்டோட உதடா முத்தம் கொடுமா. உன் மச்சானுக்கு நான் கொடுக்காம இருப்பேன் அண்ணே. ஏய் ஏய் பரம்புக்குடியை தாண்ட முடியாது. பரமக்குடி நான் தாண்ட முடியாது. நான் என் அண்ணன் ஆசையை நிறைவேற்றாம போக மாட்டேன். தங்கச்சி ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். கண்ணை இழுத்து வளைச்சு என்னை பாரு புரியும். மோகினி நான் தான் உன் நாத்தனா. எப்படி நாத்துனா? இவர் ஏத்தனா நான் நாத்தனா. நான் இவங்களையும் பார்த்ததில்ல. ஆகா ஆகா
சைக்கிள் பல்லு எப்படி ஆடுது. அது மாதிரி தான் இருக்கு. இது உனக்கு இதுக்கு தானே குதிநேரம் பார்த்து. இவங்க யாருங்கண்ணா? மூட்டத்தில் தண்ணி அமர்த்தி எடுத்த கறி கட்ட மாதிரி இவன். இது யானை தும்பச்சங்கை மாதிரி என்னை சித்திர. மச்சான் அது ரெண்டையும் வச்சு எப்படி மச்சான் மெயின்டைன் பண்றீங்க? கெடாமத்துவேன். நான் இது உன் குழந்தையா இளையவடி. அவங்க அப்புறம் என்ன? மரியாதை கூறுங்கடா டேய். எப்படி நாத்துனா? அதுதான் சொன்னேன்ல. என்ன சொன்னீங்க? அவர் ஏத்துனாருன்னு அவங்க நாத்துனாரு. காமிக்காதே பயந்துருவேன். பணத்தை காமிக்கிறாங்க. ஏத்தா பொம்பளை பிள்ளை முத அடக்க ஒடுக்க முத முக்கியம் வேணும். எது? ஏய் நீ அடக்கத்தை காமி, நான் ஒடுக்கத்தை காமிக்கிறேன். உன் ஒடுக்கத்தை காமி. இல்ல நீ முத அடக்கத்தை காமி. அடக்கத்தை காமிடி. இது அடக்கம். அதே அடக்கம் பண்ண மாதிரி தானே இருக்க. இதுக்கு தானே இப்போ சுற்றி விட்டு பொழந்தேன். ஆளலாய் ஆளோளம் ஜோ ஆளோளமே ஆலோலம் 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 சாலோலமே ஆலோலம் லா 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 அண்ணங்கல கரக்கல அழகான பச்சிகள. என்னடா மாடு தலை போட்டது மாதிரி. தங்கச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு வேற மாதிரி மாடு முடிஞ்சோம். மற்ற ஆளுக்கு ஒரு திசையில் நின்று இதுக்கு தானே காலை சுற்றி விட்டு பொழந்தேன். நான் மேல நின்னு பாக்குறேன். நான் மிளகாத்தூள் அள்ளி போறேன். நடுவுல என்னடா சோ ஆலோலம் சா இங்கே வர பாவாடை இல்லாமல் டிஎஸ் பட்டி பேர் பாக்ஸ் கவரை கட்டிட்டு வந்துக்கிட்டு தானா பரமக்குடியெல்லாம் பேசுவாங்க. பெரும்பத்தல்ல போய் ராதாகிருஷ்ணன் என்ன ஆச்சுன்னு கேட்டா என்ன கேட்பாங்க? ஆமா நாளைக்கு பரமக்குடி பார்த்தினூர் ராமநாடு வரைக்கும் பேசுவாங்க. பெரும்பத்தல்ல ராதாகிருஷ்ணன் என்ன ஆச்சான்னு கேட்டா பூரா நாளைக்கு பூரா அந்த பேச்சாட்டே இருக்கும். அப்படி என்னன்னு பேசுவாங்க? பெரும்பத்தல்ல ராதாகிருஷ்ணன் மதுரை புருங்க ஐயோ கல்லு கொண்டேரி